ஆகாஷ்வாணி FM 103 இனி தொடர்வது ஏறும் ஊரும். ஆகாஷ்வாணி கோயமுத்தூர் வானொலி நிலையமும் கோயமுத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகமும் இணைந்து நடத்தும் வளம் குன்றா அங்கக வேளாண்மை வானொலி வேளாண்மை பள்ளி பாடம் 1. இன்றைய பாடத்தில் வளம் குன்றா அங்கக வேளாண்மை வாய்ப்புகளும் சவால்களும் என்ற தலைப்பில் பாடம் நடத்துகிறார் கோயமுத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் செயல் துணைவேந்தர் மற்றும் பதிவாளர் முனைவர் கா. சுப்பிரமணியன் அவர்கள். கேட்போமா? அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தோடு அகில இந்திய வானொலி இணைந்து நடத்தும் வளம் குன்றா அங்கக வேளாண்மை வானொலி வேளாண்மை பள்ளி தொடர் நிகழ்ச்சியில் வளம் குன்றா அங்கக வேளாண்மை வாய்ப்புகள் மற்றும் சவால்கள் என்ற தலைப்பில் சில கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள விழைகின்றேன். அங்கக வேளாண்மை என்பது ஒரு புதிய சொற்றொடர் என்று நாம் நினைத்து கொண்டிருக்கின்றோம். காலமாக விவசாயம் இயற்கை வேளாண்மையில்தான் நடந்து கொண்டிருந்தது. உணவு உற்பத்தியை அதிகரிக்கும் நோக்குடன் நாம் பசுமை புரட்சியில் ஈடுபட்ட பொழுது நாம் மண்ணின் வளத்தையும் பயிரின் வளத்தையும் இயற்கை வளத்தையும் காக்க தவறிவிட்டோம். பொதுவாக அங்கக வேளாண்மை என்றால் என்ன என்று நாம் பார்த்தோமானால், அங்கக வேளாண்மை என்பது நமக்கு இயற்கையாக கிடைக்கும் பண்ணை கழிவுகள், இயற்கையான உரங்கள், மக்கு உரங்கள் அல்லது பூச்சி கலை மேலாண்மைகளுக்கு இயற்கையாக கிடைக்கும் ரசாயனம் தவிர்த்த பொருட்களை பயன்படுத்தி பூச்சிகளை விரட்டுவதற்கு நாம் பயன்படுத்தி கொண்டிருந்தோம். அந்த மூலம் பயிர் உற்பத்தியும் கால்நடைகளையும் ஆண்டாண்டு காலமாக நாம் பராமரித்து கொண்டிருந்தோம். அந்த அங்கக வேளாண்மையை பற்றி நாம் இப்போது திரும்பி பார்க்கும் காலம் வந்துவிட்டது. ஏனென்றால் கடந்த வருடம் நாம் பார்த்தோமானால் உணவு உற்பத்தியில் 340 மில்லியன் டன் என்கின்ற அளவில் தேசிய அளவிலும் மாநில அளவில் 118 லட்சம் டன் என்கின்ற அளவையும் எட்டியுள்ளோம். அதனால் உணவு பாதுகாப்பு என்கின்ற நிலையை தாண்டி இப்பொழுது நாம் ஊட்டச்சத்து பாதுகாப்பு என்று நிலையை நோக்கி பயணித்து கொண்டிருக்கின்றோம். ஏனென்றால் உணவு உற்பத்தியின் மூலம் நாம் உணவு பஞ்சத்தை நீக்கிவிட்டோம். ஆனால் உடல் ஆரோக்கியம் என்பது தற்போது பெரிய கேள்விக்குறியாக மாறிக்கொண்டிருக்கின்ற அந்த காலகட்டத்தில் நாம் அதை நோக்கி பயணிக்க வேண்டிய சூழ்நிலையில் நாம் இந்த அங்கக வேளாண்மையை முன்னெடுக்கக்கூடிய நேரம் வந்துவிட்டதாகவே நான் கருதுகிறேன். அதோடு மட்டுமல்லாமல் இந்த அங்கக வேளாண்மையை ஏன் தற்காலத்தில் நாம் அதிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்றால், அனைவருக்கும் தெரியும், இப்பொழுது உலகமே ஹார்மஸ் ஜலசந்தியில் தேங்கி நிற்கின்றது. ஆனால் பொதுவாக என்ன ஒரு பிரச்சனை என்று கேட்டோமானால் எரிவாயுவை தாண்டி வேறு எதுவும் தெரியாது. ஆனால் அதை தாண்டி நாம் பயன்படுத்தும் ரசாயன உரங்களின் மூலப்பொருட்கள் எல்லாம் அங்குதான் தேங்கி நிற்கின்றது. இதன் மூலம் உர தட்டுப்பாடு ஏற்படுவதற்கும் அதிக அளவில் வாய்ப்பு இருக்கின்றது. இந்த தருணத்தில் மற்றொரு செய்தியையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் ரசாயன உரங்களை நாம் அதிகமாக பயன்படுத்தும் பொழுது அது குறைவான விலைக்கு கிடைப்பதாகவே நாம் கருதி கொண்டு இருக்கின்றோம். உதாரணமாக ஒரு மூட்டை யூரியா என்று எடுத்துக்கொண்டால் 45 கிலோ 300 ரூபாய்க்கு கிடைக்கின்றது. ஆனால் அது அரசு 2700 ரூபாய் மானியமாக கொடுப்பதன் மூலம்தான் நாம் 300 ரூபாய்க்கு அதை வாங்கி பயன்படுத்த முடிகிறது. அதனால் மகசூலை அதிகரிக்க வேண்டும் என்ற நோக்கத்துடன் நாம் பயணித்து கொண்டிருப்பதனால் நாம் அந்த ரசாயன உரங்களை சம அளவில் பயன்படுத்தாமல் அதிக மகசூல் பெற வேண்டும் என்ற நோக்கோடு ஏற்கனவே 50 கிலோ என்று பயன்படுத்தி கொண்டிருந்த விவசாயி தற்போது அதே மகசூலை பெறுவதற்கு 200 கிலோ வரை அவர் பயன்படுத்துகின்றார். இதன் மூலம் வருடத்திற்கு 1.61 லட்சம் கோடி மானியமாக நமது மத்திய அரசால் வழங்கப்படுகிறது ரசாயன உரங்களுக்கு மட்டும் விவசாயிகளின் பயன்பாட்டிற்காக.
தற்போது ஏற்பட்டுள்ள சிக்கலான சூழ்நிலையில் அதனுடைய மூலப்பொருட்கள் வருவதில் தாமதம் ஏற்பட்டாலும் அல்லது அது விலை ஏற்றத்தின் காரணமாகவும் இந்த 1.61 லட்சம் கோடி என்பது இன்னும் 2 லட்சம் கோடியாகவும் உயர்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இப்படி அந்நிய செலவாணியை நாம் கட்டுப்படுத்த வேண்டுமென்றால் நம் தேச நலன் கருதி இந்த ரசாயன உரங்களின் பயன்பாட்டை குறைத்து இந்த அங்கக வேளாண்மை மூலம் நாம் பயிர் உற்பத்தி செய்வதன் மூலம் நாம் அதை இந்த தேசத்திற்கு ஒரு பங்களிப்பாகவும் செய்ய இயலும். அதனால் இந்த அங்கக வேளாண்மை என்பது தற்காலத்தில் அனைவரையும் கவனத்தையும் ஈர்த்து வருகின்றது. அதோடு மட்டுமல்லாமல் இந்த இயற்கை உரங்களை தாண்டி வேறு வழிமுறைகள் அல்லது தொழில்நுட்ப முறைகள் என்று எடுத்துக்கொண்டால் ஏற்கனவே நம்ம பயிர் சுழற்சி முறை பயன்படுத்தி கொண்டிருந்தோம். அந்த பயிர் சுழற்சி முறையில் ஒரு தானிய பயிருக்கு பிறகு ஒரு பயிர் வகை பயிரை பயிரிட்டு கொண்டிருந்தோம் மண்ணின் வளத்தை காப்பதற்காக. இப்பொழுது லாப நோக்கத்துடன் வணிக நோக்கத்துடன் விவசாயம் போய் கொண்டிருப்பதனால் அந்த பயிர் சுழற்சி முறை சரியாக கடைபிடிக்காத காரணத்தால் மண்ணின் வளம் குறைந்து கொண்டே இருக்கின்றது. கடந்த வாரம் நீங்கள் எல்லாம் செய்தியில் பார்த்திருப்பீர்கள். வேட்டைக்கருப்புதூர் என்ற ஊரை சார்ந்த வள்ளுவன் என்ற விவசாயிக்கு FAO ஒரு விருது வழங்கி கௌரவித்து உள்ளது. அதாவது அவருடைய அங்கக கரிமம் 0.52 இன்று 3.32 என்கின்ற அளவில் உயர்த்தியுள்ளார். அது முழுவதும் இந்த அங்கக வேளாண்மையின் மூலம்தான். பொதுவாக அத்தனை கிட்டத்தட்ட 6 மடங்கு அவர் மண்ணில் உள்ள கரிம அங்ககத்தை அதிகரித்துள்ளார். அப்படி ஒரு வாய்ப்புகள் இருக்கும் பொழுது உங்களுடைய அங்கக கரிம அளவு 1% எட்டிவிட்டாலே நீங்கள் ரசாயன உரங்களை நம்பி பயிர் செய்ய வேண்டும் என்ற நிலையே இருக்காது. நமக்கு ஒரு பாடமாகவும் நம்ம எடுத்துக்கொள்ளலாம். அல்லது ஒரு இயற்கை விவசாயத்தையோ அல்லது அங்கக வேளாண்மையை நோக்கி செல்கின்ற விவசாயிகளுக்கு இது ஒரு நம்பிக்கையும் ஏற்படுத்தும். ஏனென்றால் மக்களிடையே அல்லது விவசாயிகளிடையே ஒரு பெரிய ஐயம் என்னவென்றால் நாம் ரசாயன உரங்களை தவிர்த்து அங்கக வேளாண்மை மூலம் பயிர் உற்பத்தி செய்யும் பொழுது மகசூல் இழப்பு ஏற்படுமோ என்ற அச்சங்களை தவிர்க்கும் வகையில் அவருடைய இது போன்ற வெற்றி கதைகள் நமக்கு ஒரு எடுத்துக்காட்டாக விளங்குகின்றது. அதோடு மட்டுமல்லாமல் இந்த தேசிய இயற்கை உற்பத்தி திட்டத்தின் கீழ் உள்ள தரவுகளின்படி தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 80 லட்சம் விவசாயிகள் இருக்கின்றார்கள். மொத்த விவசாயிகளின் எண்ணிக்கை 80 லட்சம் ஆகும். மொத்தமாக 32,000 ஹெக்டேர் அளவிற்கு தான் அங்கக வேளாண்மை தற்பொழுது சாகுபடி செய்யப்பட்டு வருகின்றது. அதில் முழுமையாக சான்றளிக்கப்பட்ட அங்கக வேளாண்மை என்று எடுத்துக்கொண்டால் அதில் பாதி தான் இருக்கின்றது. கிட்டத்தட்ட 16,000 ஹெக்டேர் அளவிற்கு தான் அங்கக வேளாண்மை சான்று பெற்று அவர்கள் உற்பத்தியை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதே நேரத்தில் இயற்கை விவசாயத்தை நோக்கி நாம் செல்வதற்கு இன்னும் சில காலங்கள் எடுத்துக்கொண்டே சூழ்நிலை இருக்கின்றது. ஏனென்றால் நம் அனைவருக்கும் இயற்கையை நோக்கி இயற்கை விவசாயத்தை நோக்கி செல்ல வேண்டும் என்கின்ற ஆர்வம் ஒருபுறம் இருந்தாலும் மற்றொரு சிக்கல் இருக்கின்றது. ஏனென்றால் தனி மனிதன் ஒருவர் 1 ஏக்கரோ அல்லது 2 ஏக்கரோ இருக்கிறவர் ரசாயன உரங்களை கொண்டு பயிர் உற்பத்தி செய்து கொண்டிருக்கும் மற்ற விவசாயிகளுக்கு நடுவில் அவர் முழுமையான அங்கக வேளாண்மையை கடைபிடிக்க முடியாது என்பதும் நாம் அறிந்த ஒன்றுதான். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் விவசாயிகள் ஒரு கூட்டமைப்பாக ஒரு இடத்தில் 100 ஏக்கர் அல்லது 200 ஏக்கர் என்ற அளவில் அங்கக வேளாண்மையை கடைபிடிக்க முன்வரும்போதுதான் இந்த முயற்சியில் நாம் முழுமையாக வெற்றி அடைய முடியுமே தவிர அதுவரை அது ஒரு பெரிய சவாலாகத்தான் நமக்கு அமையும் என்று இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். அதோடு மட்டுமல்லாமல் இந்த அங்கக வேளாண்மையை நோக்கி நாம் பயணிக்க வேண்டிய அவசியம் என்ன, ஊட்டச்சத்து பாதுகாப்பு என்று ஏற்கனவே நாம் கூறிவிட்டோம். இப்போது அனைவருமே அங்கக வேளாண்மையின் மூலம் உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்களை வாங்குவதில் மிகவும் ஆர்வமாக இருக்கின்றோம். தற்போது உள்ள சூழ்நிலையில் நீங்கள் பார்த்திருந்தாலும் இந்த ஆர்வம் இருந்தாலும் வாங்கக்கூடிய அளவில் அதனுடைய விலைகள் இல்லை என்பதுதான் அடுத்த பெரிய சவால் நம் முன் நிற்கின்றது. அது எப்பொழுது சரி செய்யப்படும் என்றால் அதிக அளவில் உற்பத்தி செய்யும் பொழுது தேவைகளும் உற்பத்தியும் சமன் செய்யப்படும் பொழுது இந்த பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு அப்பொழுது ஏற்படும். அதனால் உடல் ஆரோக்கியத்தை கருத்தில் கொண்டு, ஏனென்றால் பெரும்பாலான நோய்களுக்கு புற்றுநோயாக இருக்கலாம் அல்லது நீரிழிவு நோயாக இருக்கலாம் அல்லது உடல் சார்ந்த வேறு நோய்களுக்கு எல்லாமே உணவு தானியத்தில் உள்ள நச்சுக்களும் நஞ்சு பொருட்களும் தான் முக்கியமான காரணம் என்பது அனைவரும் நாம் அறிந்தது. முக்கியமாக உணவுப் பொருட்களில், அதாவது பயிர் உற்பத்தியின் போது தாவரங்கள் பூத்த பிறகு அதில் ஏற்படும் பூச்சி நோய் தாக்குதலை கட்டுப்படுத்துவதற்கு அதிகமான பூச்சிக்கொல்லியை நாம் பயன்படுத்தி வருகின்றோம்.
அதன் மூலம் நச்சுகள் உணவு தானியங்களில் இருக்கும் பொழுது அது நம் உடல் நலத்திற்கு ஒரு பெரிய கேடாக அமைகின்றது. இதையெல்லாம் நாம் சரி செய்ய வேண்டும் என்றால் அங்கக வேளாண்மை நாம் அதை நோக்கி பயணிக்க வேண்டிய காலகட்டாயத்தில் உள்ளோம். அங்கக வேளாண்மை என்றால் ஓரிரவில் சாத்தியமாகக்கூடிய விஷயமே கிடையாது. முதலில் நம் வாழ்விற்கு ஆதாரமான மண்ணை பற்றி தான் நாம் அதிகம் சிந்திக்க வேண்டும். மண்ணுயிர் காத்து மண்ணுயிர் காப்போம் அப்படி என்று ஒரு கருப்பொருளோடு சில திட்டங்களை தமிழக அரசு செயல்படுத்தி கொண்டு வருகின்றது. மண்ணில் உள்ள உயிர்களை காத்தால்தான் இந்த மானுடம் அந்த மண்ணுயிரை காக்க முடியும். மண்ணுயிர் காத்து மண்ணுயிர் காக்க வேண்டும் என்கின்ற கால கட்டாயத்தில் நாம் இருக்கின்றோம். ஏனென்றால் இதுகாரம் நாம் அளித்து வந்த ரசாயன உரங்களாகட்டும் அல்லது செயற்கை உரங்களாகட்டும் அனைத்துமே உங்களுடைய பயிர் உற்பத்தியை பெருக்குவதற்கு தான் பயன்பட்டதே ஒழிய நம் மண்ணின் வளத்தை பெருக்குவதற்கு எந்த வகையிலும் அது பயனளிக்கவில்லை என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதோடு மட்டுமல்லாமல் நாம் ரகங்களை தேர்வு செய்து என்பதும் பயிர் உற்பத்தியில் ஒரு முக்கியமானதாகும். ஏனென்றால் பூச்சி நோய் அதிகம் தாக்குதலுக்கு உள்ளாகக்கூடிய ரகங்கள் சில சமயம் அதிக மகசூல் கொடுக்கக்கூடியது என்கின்ற வகையில் விவசாயிகள் பூச்சி நோய்களை ரசாயன பூச்சிக்கொல்லிகளை கொண்டு கட்டுப்படுத்தி விடலாம் என்ற நம்பிக்கையோடும் அந்த ரகங்களை அதிக அளவில் பயன்படுத்துகிறார்கள். குறிப்பாக நெல்லில் பார்த்தால் பிபிடி 5204 என்ற ஒரு ரகம் அதனுடைய நெல்லிற்கு அதிக விலை கிடைப்பதால் அது அதிக நோய் பூச்சி தாக்குதலுக்கு உள்ளாகும் என்று தெரிந்திருந்தாலும் விவசாயிகள் அதை பூச்சிக்கொல்லி அல்லது பூஞ்சான் கொல்லின் மூலம் அந்த நோயை கட்டுப்படுத்தி அதிக மகசூல் பெற்றுவிடலாம் என்கின்ற நிலையில் அதை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ரக தேர்வு என்பதும் மிக முக்கியமான ஒன்றாகும். ஆகாஷ்வாணி FM 103 நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி ஏறும் ஊரும். இதில் வலம் குன்றா அங்கக வேளாண்மை வானொலி வேளாண்மை பள்ளி பாடம் ஒன்றில் வலம் குன்றா அங்கக வேளாண்மை வாய்ப்புகளும் சவால்களும் என்ற தலைப்பில் பாடம் நடத்தி கொண்டிருக்கிறார் கோயமுத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் செயல் துணைவேந்தர் மற்றும் பதிவாளர் முனைவர் க. சுப்பிரமணியன் அவர்கள். ஆகையால் இந்த ஊட்டச்சத்தினுடைய முக்கியமும் உடல்நலம் பேணுதல் என்பதை பற்றி அதிக விழிப்புணர்வு மக்களிடையே ஏற்பட்டிருக்கின்ற காரணத்தினால் இந்த அங்கக பொருட்களுக்கு அதிக தேவை இருக்கின்றது. அதை கருத்தில் கொண்டு நாம் அங்கக பொருட்களை விளைவித்தால் அதை எப்படி சந்தைப்படுத்துவது என்ப ஐயம் கொள்ள தேவையில்லை. ஏன்னால் அதற்கான உள்நாட்டு தேவையே அதிக அளவிற்கு இருக்கும் பொழுது வெளிநாட்டிலும் ஏற்றுமதி செய்வதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கின்றது. நம்மிடையே அந்த அங்கக பொருட்களை மட்டுமே நம் உணவில் எடுத்துக்கொள்ளக்கூடிய சூழ்நிலை உருவாகும் வரையில் நாம் உற்பத்தி செய்யக்கூடிய அங்கக பொருட்களை வெளிநாட்டிற்கு ஏற்றுமதி செய்து அதன் மூலம் வருமானத்தை பெருக்குவதற்கும் ஒரு வாய்ப்பு இருக்கிற காரணத்தினால் அங்கக உணவுகளை உற்பத்தி செய்வதில் நாம் ஆர்வம் காட்ட வேண்டும் என்று விவசாயிகளை இந்த தருணத்தில் நான் கேட்டுக்கொள்கின்றேன். தரமான உணவுகளை நாம் மக்களுக்கு கொடுப்பதோடு மட்டுமல்லாமல் நம்மளுடைய வருமானத்தையும் அதிகரித்து கொள்வதற்கு இது ஒரு வாய்ப்பாகவும் இருக்கின்றது. அதோடு மட்டுமல்லாமல் நம்முடைய மண்ணின் வளத்தை காப்பதற்கு இது முக்கியமான ஒரு தருணம். அந்த தருணத்தை இந்த அங்கக வேளாண்மையில் ஈடுபடுவதன் மூலம் மண்ணின் வளத்தையும் நாம் மேம்படுத்தி கொள்வதற்கு ஒரு வாய்ப்பாக இருக்கின்றது. நாம் தொடர்ந்து பாரம்பரியமாக கடைபிடித்து வந்த முறைகளான மண் மேலாண்மைக்கு தொழு உரங்களை அதிக அளவில் இடுவது. இந்த தொழு உரங்களை அதிக அளவில் இட வேண்டும் என்றால் கால்நடைகள் வேண்டும். அந்த கால்நடைகளை எண்ணிக்கையையும் நாம் அதிகரிக்க வேண்டும். வீட்டிற்கு ஒரு மரம் வளர்ப்போம், வீட்டுக்கு ஒரு மாடு வளர்ப்போம். மாடு வளர்ப்பதன் மூலம் நாம் மண்ணின் வளத்தை காக்கலாம். மண்ணின் வளம் என்பதுதான் இப்பொழுது ஒரு முக்கியமான பிரச்சனை. அந்த பிரச்சனைக்கு தீர்வு என்பது எப்பொழுதும் இடுபொருட்களை வெளியிலிருந்து கொண்டு வந்து அல்லது அதை விலை கொடுத்து வாங்கி செய்ய வேண்டும் என்றால் அது ஒரு லாபகரமான தீர்வாக இருக்காது. அதனால் அதை தொடர்ந்து கடைபிடிக்க இயலாது. அதனால் நம்மளுடைய தேவைகளை நம்மே பூர்த்தி செய்து கொள்ளும் வகையில் நாம் வீட்டிற்கு ஒரு மாடு வளர்த்தோம் என்றால் நமக்கு தேவையான தொழு உரங்களை நம் வீட்டிலிருந்தே எடுத்துக்கொள்ளலாம். அது தொடர்ந்து இடுவதன் மூலம் நம் ரசாயன உரங்களின் தேவைகளை முற்றிலுமாக நம் தவிர்ப்பதற்கான ஒரு வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கிறது. அதோடு மட்டுமல்லாமல்
பயிர் சுழற்சி தானிய பயிருக்கு பிறகு கண்டிப்பாக நாம் பயிர் வகை பயிரைத்தான் பயிரிட வேண்டும். அதை கருத்தில் கொள்ள வேண்டும். அதோடு மட்டுமல்லாமல் எங்கு இந்த வாய்ப்பு இல்லாமல் இருக்கின்றதோ அப்பொழுதெல்லாம் பசுந்தாள் உரங்கள் அல்லது பசுந்தழை உரங்கள் மண்ணில் இட்டுதான் விவசாயம் தொடர்ந்து செய்து கொண்டிருந்தோம். சமீப காலத்தில் அதை நாம் முறையாக கடைபிடிக்காத காரணத்தினால் தான் இத்தனை பிரச்சனைகள். குறிப்பாக பசுந்தாள் உரங்கள் தக்கை பூண்டு அல்லது சணப்பை இரண்டும் மிக அருமையான பசுந்தாள் உரங்கள். ஒரு நெல் விவசாயி பசுந்தாள் உரங்களான தக்கை பூண்டை 45 நாள் வளர்த்து மடக்கி உழுதார் என்றால் அந்த நெல்லுக்கு தேவையான 150 கிலோ தழைச்சத்தை பயிரில் அந்த பருவத்திற்கே அது கிடைக்காவிட்டாலும் கூட கிட்டத்தட்ட 120 கிலோ தழைச்சத்தை அளிக்கும் வல்லமை படைத்தது அந்த தக்கை பூண்டு. ஆகையால் நாம் கண்டிப்பாக பசுந்தாள் உரங்களை பயிரிட வேண்டும். நீர் பற்றாக்குறை இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அதை கடைபிடிக்க முடியாமல் போகும் காலங்களில் பசுந்தழை உரங்கள், அதாவது கிரீன் லீஃப் மென்யூர் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, அதை நம்ம எங்கெங்கு அதற்கான இது இருக்குதோ அதையெல்லாம் நாம் சேகரித்து மண்ணில் இட்டு பயிரிடுவதன் மூலம் மண்ணின் வளத்தை நாம் பெருக்கலாம். அதோடு மட்டுமல்லாமல் உயிர் உரங்களின் பயன்பாடு என்பது இந்த காலகட்டத்தில் மிகவும் முக்கியமானது. ஏனென்றால் இப்பொழுது பெரும்பாலான ஆராய்ச்சி முடிவுகள் என்ன கூறுகின்றது என்றால் ரசாயன உரங்கள் 100% உயிர் உரங்களை நாம் அளிக்கும் பொழுது மகசூல் அதிகரிக்கவே இல்லை. ஆனால் 50% ரசாயன உரங்களை இட்டு இந்த உயிர் உரங்களை இடும் பொழுது மகசூல் அதிகரிக்கின்றது. அப்போது 50% ரசாயன உரங்களை நாம் தவிர்ப்பதற்கான வாய்ப்புகளை இந்த உயிர் உரங்கள் நம்ம அளிப்பதனால் பயிர் வகை பயிர்களாக இருந்தால் ரைசோபியம் அல்லது தானிய பயிர்களுக்கு அசோஸ்பைரலம், அஸ்டோபாக்டர் இவைகளெல்லாம் தொடர்ந்து நாம் பயன்படுத்த வேண்டிய சூழலில் இருக்கின்றோம். அதோடு மட்டுமல்லாமல் உயிர் உரங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது மணிச்சத்துக்களை கரைத்து தரும் உரங்கள் நம்மிடையே இருக்கிறது. ஆங்கிலத்தில் பாஸ்பரஸ் சொலிபிளைசிங் பாக்டீரியா அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் என்ன பிரச்சனை என்றால் பெரும்பாலான விவசாயிகள் அடி உரமாக பயன்படுத்துவது டிஏபி தான். இந்த டிஏபியை தொடர்ந்து பயன்படுத்தும் பொழுது அந்த பாஸ்பரஸ் மணிச்சத்து உடனடியாக பயிருக்கு கிடைப்பதில்லை. பெரும்பாலான நேரங்களில் நாம் அளிக்கும் உரங்கள் பொதுவாகவே 15 முதல் 20% மட்டும்தான் பயிர் முறையாக எடுத்துக்கொள்கிறது. மற்ற சத்துக்கள் எல்லாம் ஆவியாகுவதன் மூலம் அல்லது நீரின் மூலம் இப்படி பல்வேறு காரணங்களால் அது பயனற்று போகின்றது. அப்படிப்பட்ட காலகட்டங்களில் ஏற்கனவே தொடர்ந்து ஒரு 30 ஆண்டுகள் அல்லது 40 ஆண்டுகள் குறிப்பாக நாம் பார்த்தானால் காவிரி பாசன பகுதியில் அங்கனுடைய மண்ணின் வளத்தை நீங்கள் பரிசோதித்து பார்க்கும் பொழுது அந்த மணிச்சத்தின் அளவு 35 கிலோ பெர் ஹெக்டர் என்ற அளவிற்கு அதிகமாக இருக்கின்றது. இது எதை காட்டுகிறது என்றால் அந்த மண்ணில் மொத்த மணிச்சத்து இருக்கின்றது. ஆனால் அது பயிர் எடுத்துக்கொள்ளக்கூடிய வகையில் இல்லாத காரணத்தினால் இது போன்ற மணிச்சத்தை கரைத்து கொடுக்கும் உயிர் உரங்கள் நாம் இடுவதன் மூலம் நாம் உரைச்செலவை குறைப்பதோடு மட்டுமல்லாமல் ஏற்கனவே நம் மண்ணில் உள்ள மணிச்சத்துக்களை பயிர்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய வகையில் நாம் அதை மாற்றி அமைக்கலாம். அதுபோல சாம்பல் சத்துக்கான உயிர் உரங்களும் இருக்கின்றது. ஆகையால் இந்த உயிர் உரங்களின் பயன்பாட்டை நாம் உடனடியாக அதிகரிக்க வேண்டும். 100% அங்கக வேளாண்மையில் உடனடியாக வர முடியாது என்பவர்கள் கூட தற்பொழுது ரசாயன உரங்களை சார்ந்து பயிரிடுபவர்கள் கூட இந்த உயிர் உரங்களை குறிப்பிட்ட அளவில் அளித்து ரசாயன உரங்கள் இடுவதை தவிர்க்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கின்றேன். அதோடு மட்டுமல்லாமல் உங்களுக்கு தெரியாதில்லை, குறிப்பாக தழைச்சத்துக்கான யூரியா அல்லது டிஏபி இதையெல்லாம் தொடர்ந்து இடும்போது மண்ணில் நீர் மாசு ஏற்படுகிறது. குறிப்பாக இந்த நைட்ரேட் பொல்யூஷன் அதிகமாக இருக்கிறது. நைட்ரேட்டினுடைய அளவு அதிகரிக்கும் பொழுது அது குடிநீருக்கு ஏற்ற வகையில் இல்லாத சூழல் ஏற்படுகின்றது. ஆகையால் தொடர்ந்து இது போன்ற ரசாயன உரங்களை நாம் இடுவதால் சுற்றுப்புற சூழலில் மாசு ஏற்படுவதற்கும் அதிக வாய்ப்பு இருக்கின்றது. அதோடு இல்லாமல் இப்போதெல்லாம் பசுமை குடில் வாயுவை பற்றி தான் அதிகமாக நாம் பேசிக்கொண்டிருக்கின்றோம். அதில் வேளாண்மை என்பது பெரும் பங்களிக்கின்றது. அதில் குறிப்பாக பார்த்தீர்களானால் இது போன்ற ரசாயன உரங்களை அளிப்பதன் மூலம்தான் குறிப்பாக அந்த மீத்தேன் வாயு அதிக அளவில் வெளியிடப்படுகின்றது. ஆகையால் நாம் சுற்றுப்புற சூழ்நிலையும் பாதுகாக்க வேண்டிய கட்டாயத்தில் இருப்பதால் நாம் இந்த ரசாயன உரங்களை தவிர்த்து அதற்கு மாற்றாக நாம் பேசிய இத்தனை வாய்ப்புகளையும் பயன்படுத்தி கொள்ளுமாறும் இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கின்றேன். அங்கக வேளாண்மை என்பது பயிர் உற்பத்தியோடு நின்றுவிடவில்லை. அதன் பிறகுதான் அதனுடைய முழுமையான வருமானத்தை ஈட்டித்தரக்கூடிய வாய்ப்புகளை அது பெருக்கி கொடுக்கின்றது. அதாவது மதிப்பு கூட்டுதல்.
அதாவது நெல் என்றால் நெல்லாகவோ அல்லது சிறுதானியங்கள் என்று சிறுதானியங்களாக கொடுக்காமல் சிறுதானியத்தை சத்து மாவாக கொடுக்கலாம். இது போன்று மதிப்பு கூட்டி விற்கும் பொழுது உங்களுடைய வருமானமும் பெறுகின்றது, வேலை வாய்ப்பும் நீங்கள் பெருக்கிக் கொள்வதற்கு ஒரு வாய்ப்பாக இது அமைகின்றது. வேலை வாய்ப்பை பெருக்கிக் கொடுப்பதற்கு ஒருவரை தொழில் முனைவோராகவும் மாற்றக்கூடிய சூழ்நிலையை இந்த அங்கக வேளாண்மை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கின்றது. ஆகையால் இந்த அங்கக வேளாண்மையின் முக்கியத்தை உணர்ந்து அதை நாம் தொடர்ந்து கடைபிடிக்க வேண்டும். பிறகு நாம் எப்பொழுதும் எந்த ஒரு புதிய செய்திகளை சொல்லினாலும் அல்லது தொழில்நுட்பத்தை கூறினாலும் அதை கடைபிடிப்பதற்கு முன் நமக்கு ஏற்படும் ஐயங்கள் நிறைய உண்டு. அதில் முதல் கேள்வி, எந்த அளவுக்கு அரசாங்கம் நமக்கு உதவும்? ஏனென்றால் விவசாயம் என்பது அரசை சார்ந்துதான் பொதுவாக இருப்பதனால் அந்த கேள்வி முன்வைக்கப்படும். அந்த வகையில் பார்த்தீர்களானால் அரசு மானியங்கள், பயிற்சி திட்டங்கள், நிதி உதவி மற்றும் சான்றிதழ் ஆதரவு போன்றவற்றை அரசாங்கம் வழங்கி வருகின்றது. இந்தியாவில் பரம்பரகத் கிருஷி விகாஸ் யோஜனா PKVY மற்றும் தேசிய இயற்கை உற்பத்தி திட்டம் NPOP போன்ற வழிகாட்டுதல் மூலம் அங்கக வேளாண்மைக்கான வாய்ப்புகளுக்கு ஆதரவு அரசு கொடுத்து கொண்டிருக்கிறது என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். அதோடு மட்டுமல்லாமல் இயற்கை விவசாயத்தில் அடுத்த வாய்ப்பு என்னவென்றால், இப்பொழுதெல்லாம் அங்கக முறையில் பயிரிடக்கூடிய விவசாயிகள் ஒரு 5 ஏக்கரில் அல்லது 10 ஏக்கரில் இருப்பவர் பல வகையான பழ மரங்கள், ஆண்டு பயிர்கள் அனைத்தையும் பயிரிடுவதோடு அங்கக வேளாண்மை சார்ந்த சில தொழில்களையும் அங்கு செய்வதனால் பார்வையாளர்களுக்கு அது ஒரு சுற்றுலா தலம் போல அது செயல்படுகின்றது. அதுபோன்று செய்வதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது. அங்கக பொருட்கள் மூலம் பயிர் உற்பத்தி என்று தான் நம்ம வந்துடும். அடுத்த கட்டத்திற்கும் வந்துவிட்டோம். இப்போ அங்கக முறையில் தேன் தேனிலும் அங்ககம் வந்துவிட்டது. இது போன்று ஒவ்வொரு வேளாண்மை சார்ந்த தொழில்களில் அங்கக முறையை பயன்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இருப்பதனால் ஒரு சுற்றுலா தலமாகவும் அதை மாற்றுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. நாம் இதுவரை பேசியது போல உணவு உற்பத்தியும் காலப்போக்கில் சமன் செய்து விடலாம் மண்ணின் வளத்தை பெருக்குவதன் மூலம். அதில் பெரிய அளவில் நாம் அச்சம் கொள்ள வேண்டியதில்லை. அதுதான் நாம் முதல் சவாலாக நாம் எதிர்கொள்கின்றோம். ஏனென்றால் முழுமையான அங்கக வேளாண்மையில் ஈடுபடும் பொழுது மகசூல் இழப்பு ஏற்படும். எவ்வாறு அதை சரி செய்வது என்பதுதான் நம்மிடையே முன்வைக்கப்படும் மிகப்பெரிய கேள்வி. அந்த கேள்விக்கான பதிலாக நாம் இதை எடுத்துக்கொள்ள வேண்டாம். ஓரிரவில் மாறுவதற்கு முன்பு படிப்படியாக ரசாயன உரங்களின் பயன்பாட்டை குறைத்துவிட்டு முழுமையாக வருவதற்கு ஒரு 2-3 ஆண்டு காலம் தேவைப்படும். 2-3 ஆண்டு காலம் கழித்து அதை முயற்சி செய்து விட இன்றே அதற்கான முயற்சியில் ஈடுபட்டோமானால் 3 வருடங்களில் நாம் முழுமையாக இயற்கை வேளாண்மையை சார்ந்து போவதற்கான ஒரு பெரிய வாய்ப்பு நம் முன்பே இருப்பதனால் மகசூல் இழப்பு என்பதை பற்றி நாம் கவலை கொள்ள வேண்டியதில்லை. ஏனால் அங்கக கரிமத்தை அதிகரிப்பதன் மூலம் மகசூல் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பது என்பது அங்கக வேளாண்மை செய்யும் விவசாயிகள் மூலம் நாம் தெரிந்து கொண்டிருக்கின்றோம். அவர்களுடைய வெற்றி கதைகளையே நமக்கு ஒரு படிக்கட்டாக பயன்படுத்தி கொள்ளலாம். சவால்கள் இல்லாத இடங்கள் இல்லை. சவால்களை எப்படி நாம் எதிர்கொண்டு நாம் வெற்றியை நோக்கி செல்ல வேண்டும் என்பதுதான் இந்த வானொலி பள்ளியின் முக்கிய நோக்கமாகும். தொழில்நுட்பங்களை தருவதோடு மட்டுமல்லாமல் தொழில்நுட்பங்களில் உள்ள இடர்பாடுகள், அதை பயன்படுத்தும் பொழுது வரும் பிரச்சனைகள், அந்த சவால்களை எப்படி எதிர்கொண்டு நாம் அதிக பயிர் உற்பத்தியும் செய்ய வேண்டும், அதன் மூலம் வருமானமும் ஈட்ட வேண்டும், நமது முக்கிய ஆதாரமான மண் வளத்தை எப்படி பெருக்க வேண்டும், உணவை தாண்டி இப்போது உடல் ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய காலத்தில் அவர்கள் ஆரோக்கியமாக வாழ்வதற்கும் நல்ல தரமான உணவு உற்பத்தி செய்வது எப்படி என்பதையும் இந்த வானொலி வேளாண் பள்ளியில் தொடர்ந்து உங்களுக்கு எங்களுடைய விஞ்ஞானிகள் பேச இருக்கின்றார்கள். தொழில்நுட்பங்களாகட்டும் அதை சார்ந்த அனைத்து தரவுகளையும் அவர்கள் எடுத்து கூற இருக்கிறார்கள். இந்த நிகழ்ச்சி ஒரு மிகப்பெரிய வெற்றி நிகழ்ச்சியாக அமையும் என்பதில் ஐயமில்லை. இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இதுவரை நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையமும் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகமும் இணைந்து நடத்தும் வளம் குன்றா அங்கக வேளாண்மை வானொலி வேளாண்மை பள்ளி பாடம் 1 வளம் குன்றா அங்கக வேளாண்மை வாய்ப்புகளும் சவால்களும் என்ற தலைப்பில் பாடம் நடத்தினார் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் செயல் துணைவேந்தர் மற்றும் பதிவாளர் முனைவர் க. சுப்பிரமணியன் அவர்கள். நிகழ்ச்சி தொகுப்பு எஸ். பாலசுப்ரமணியன்.
நிகழ்ச்சி அமைப்பு பொன் ரமேஷ்குமார். இத்துடன் இந்த நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. எமது நாளைய ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில் உணவு காடுகளின் அவசியம் குறித்து சமூக ஆர்வலர் மற்றும் இயற்கை விவசாயி தமிழ் மாறன் அவர்களின் அனுபவ கருத்துக்கள் இடம்பெறும். கேட்டு பயன்பெறுங்கள். நேயர்களின் கவனத்திற்கு ஐசிசி மகளிர் T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியின் வர்ணனை அஞ்சலாவதையொட்டி வருகின்ற 17ஆம் தேதி ஒளிபரப்பாக இருந்த வானொலி வேளாண்மை பள்ளி பாடம் 2 24ஆம் தேதி ஒளிபரப்பாகும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். வணக்கம்.